இந்த மாதிரி பிளைனா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றப்போ நீங்க ரெண்டு கையும் ஒரே மாதிரி தச்சிடுறீங்களா? ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் வித்தியாசமே தெரியலையா? இனிமே இந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கை வந்து மாறாம கரெக்டா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிளாத்தோட ராங் சைடு வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அடியில இருக்க இந்த கிளாத்தோட ராங் சைடும் மார்க் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இந்த இடத்துல நாச் கட் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்ப இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இது அதாவது ஃபோல்டர்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் வித்தியாசம் தெரியும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன நாச் கட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எது பேக் ஆர்ம் ஹோல் எதுன்றது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். துணியோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டிங் பண்றப்பே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்டிச் பண்றப்போ. கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் துணியோட ராங் சைடு வந்து மடிச்சு தைச்சுக்கோங்க. இது வந்து நான் பிளவுஸுக்கு தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்றேன். கீழே எவ்வளவு ஃபோல்டிங்க்கு விட்டுருக்கோமோ அந்த அளவை மடிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ரெண்டு ஸ்லீவ்லயுமே இந்த ராங் சைட் பக்கம் எடுத்து வச்சு நீங்க கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இதுதான் துணியோட ராங் சைட். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவையுமே கீழே மடிச்சு தைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லீவை எப்படி லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறது அதுதான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். சரியா? இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்றப்போ இந்த நாச் கட் பண்ணிருந்தோம் இல்லையா இந்த இடத்துல இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். துணியோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. துணியோட நல்ல பக்கம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். துணியோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டிச் வந்து உள் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா இது வந்து பேக் ஆர்ம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இப்படி நீங்க ஸ்லீவை வந்து வச்சு பாக்குறப்போ அதாவது துணியோட நல்ல பக்கம் இப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருந்தது அப்படின்னா இது வந்து ரைட் ஹேண்ட் ஸ்லீவ். சரியா? இது வந்து வலது பக்கம் நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்லீவ். இதே இது இந்த மாதிரி அதே மாதிரிதான் இன்னொரு ஸ்லீவையும் எடுத்து வச்சு பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் துணியோட நல்ல பக்கம் எடுத்து மேல வச்சிருக்கேன். இதுல நம்மளோட இடது கை பக்கம் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வருது. அப்போ இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ். இதை வந்து நீங்க பிளவுஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். இடது பக்கம் அட்டாச் பண்ணணும். அப்போ இந்த கை வந்து நமக்கு மாறாம லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டா போய் ஜாயின் ஆயிரும். இனிமே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ் ரைட்டுக்கும் ரைட் ஹேண்ட் ஸ்லீவ் லெஃப்ட்டுக்கும் மாத்தாம ஈஸியா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். கிளாத் கட் பண்றப்ப துணியோட ராங் சைடை வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க ஸ்லீவ்ல அப்படின்னா இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம வச்சு தைக்கிறது கரெக்டா தச்சிருவோம். சரியா? தச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கம் ஸ்லீவ் எடுத்து போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருந்தா அது லெஃப்ட் ஸ்லீவ். ரைட் ஹேண்ட் சைட்ல அதாவது துணியோட நல்ல பக்கத்துக்கு மேல ஸ்லீவ்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அந்த நாச் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் ஸ்லீவ். இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்க. இனிமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து லெஃப்ட் ரைட் மாறாம ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.